தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:12. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 நாட்கள் நாம் பிறந்த நாளும் நாம் ஏன் பிறந்தோம் என்று கண்டுபிடிக்கும் நாளும் ஆகும் என்று ஒரு தேவ ஊழியர் சொன்னார். ஆம், நமது ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்துடன் படைத்துள்ளார். ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளிலும் என்னோடு சேர்ந்து இதை தியானிக்கும் நம் ஒவ்வொருக்கும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நாம் அறிய விரும்பினால் அதை ஒரு புத்தகத்திலோ தொலைக்காட்சியிலோ திரைப்படங்களிலோ நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் தேவனால் படைக்கப்பட்டோம், தேவனுக்காக படைக்கப்பட்டோம். இதை நம்முடைய ஆவியில் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்நாள் மட்டும் உதவி செய்து எங்கள் மேல் கிருபையாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பலனையும் கிருபையும் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய ஆவியால் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்பி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.